அதிகாரம் 23. யோசுவாவுக்கு முதிர்வயதாயிற்று. அவர் மரிப்பதற்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு தன்னுடைய இருதயத்தில் ஏவப்பட்ட செய்தியை பிரசங்கம் பண்ணுகிறார். அவர் 2 பிரசங்க செய்திகளை சொல்லுகிறார். அவற்றில் ஒன்று இந்த அதிகாரத்திலும் மற்றொன்று அடுத்த அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்தார் கானான் தேசத்தை சுதந்தரித்து இளைப்பாறுகிறார்கள். தேசத்தில் யுத்தமில்லை. யோசுவா தன்னுடைய முதிர்வயது காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஆவிக்குரிய ஆலோசனைகளை சொல்லுகிறார். யோசுவா தன்னுடைய வாலிப காலத்திலே இஸ்ரவேல் புத்திரருக்கு யுத்தம் பண்ணுவது பற்றியும் கானான் தேசத்தை சுதந்தரிப்பது பற்றியும் ஆலோசனை சொன்னார். இப்போதோ அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு பிரயோஜனமான ஆலோசனைகளை சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனாகிய கர்த்தரோடு செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். யோசுவா இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரையும் தன்னிடத்தில் ஒன்றாய் கூட்டிச் சேர்க்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஏற்கனவே அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். யோசுவா அந்த நன்மைகளை இங்கு இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு நினைவுபடுத்துகிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு இன்னும் என்னென்ன நன்மைகளையெல்லாம் செய்வார் என்றும் யோசுவா இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு சொல்லுகிறார். கர்த்தர் தங்களுக்கு கொடுத்திருக்கும் கடமைகளை இஸ்ரவேல் புத்திரர் உண்மையாயும் உத்தமமாயும் செய்ய வேண்டும். கானான் தேசத்தில் அந்நிய ஜாதியாரும் இருக்கிறார்கள். அவர்கள் விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்கள். இஸ்ரவேல் புத்திரர் அந்நிய ஜாதியாரோடு கலந்து விக்கிரகங்களை ஆராதிக்க கூடாது. கர்த்தரை ஆராதியாமல் விக்கிரகங்களை ஆராதித்தால் கர்த்தருடைய கோபமும் சாபமும் இஸ்ரவேல் புத்திரர் மேல் வரும்.